ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம், என்ன மாதிரியான ஒர்க் ஃபார்ம்ஸ், எந்த மாதிரியான ரூல்ல அப்ளை பண்ணி நம்ம எப்படி சென்டென்சஸ் எழுதலாம், பேசலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம டென்சஸ் அப்படிங்கிற காலங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுலயும் குறிப்பா எதை பத்தி பார்க்கிறோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நமக்கு 12 சென்டென்ஸ் இருக்கு, 12 டென்சஸ் இருக்கு. அந்த 12 டென்சஸ்லயுமே குறிப்பா எதை பத்தி பாக்குறோம், பாஸ்ட் ஃபார்முக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட பத்தி பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்சதை எப்படி கரெக்டா பேசலாம், எழுதலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதுலயுமே அஃபர்மேஷன்ஸோட பாசிட்டிவா எப்படி சொல்லலாம், நெகட்டிவா எப்படி சொல்லலாம், இல்ல இன்ட்ராகேட்டிவ் கேள்விகளா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ அதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எந்த ஃபார்ம்ஸ்ல எழுதினாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லுவேன், ஒரு கிளாஸ்லயும் ஆக்ஷன் கிங் வேணும் இல்லையா? அதாவது ஆக்ஷன் வார்த்தை வேணும். என்ன செயல் செய்றீங்க அப்படிங்கிறதுக்காக வேணும். சோ அந்த செயலை வந்து நம்ம டைரக்டா ஒரே ஒரு அர்த்தத்துல சொல்லாம நிகழ்காலம், எதிர்காலம், இல்ல இறந்த காலம், இல்ல எதிர்வரும் காலம், சோ அந்த மாதிரி எப்படி பிரிச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். V1, V2, V3 அதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸையும் பார்த்து அதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல குறிப்பா இன்ட்ராகேட்டிவ், ஸோ இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், V1, V2, V3. ஸோ நான் இங்க வந்து V1ன்றது ப்ரெசன்ட்ல சொல்றேன், V2ங்கிறது பாஸ்ட், V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்க நான் என்ன V1 எடுக்கிறேன்னா ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கிறேன். ஸ்டாண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஒர்க் ஃபார்மை. ஸ்டாண்ட்னா என்ன, ஒண்ணு வந்து நிற்கிறது, அதாவது த ஹியூமன், நம்ம மனுஷங்களையும் சொல்லலாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஒரு பொருளை நிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான். இப்ப ஏதோ ஒரு பொருள் விச் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதுவே நம்ம ஹியூமன்ல வரும்போது அவங்களுமே அவங்க நிற்கிறாங்க, அவங்க இவங்க, அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத்துக்கு சொல்லுவோம் சப்ஜெக்ட்ஸ். அதே பொருள் வரும்போது இட்ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அப்ப ஸ்டாண்டுங்கிறது என்னது, நமக்கு நிற்க அப்படிங்கிறது தான். இதையே வந்து V2 and V3ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டுட். ஸ்டுட்னா என்ன அப்படின்னா நின்றது. ஸ்டுட்னா என்னது, நின்றது. அப்ப ஸ்டாண்டுங்கிறது நிற்க அப்படிங்கிறது, ஸ்டுட்ங்கிறது நின்றது. அப்ப ரெண்டுத்துக்கான தமிழாக்கம் தெரிஞ்சிருச்சு. இப்ப இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்து எழுதணும். I, we, you, he, she, they. இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லையா? சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னும் போது ரூல் எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னும் போது இன்ட்ராகேட்டிவ் எழுதுவோம். அது இன்ட்ராகேட்டிவ்னா இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட். அப்ப ஏவி வந்து முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துடும் இல்லையா? அப்ப ஃபாலோட் பை என்ன வரும், V3 அப்படிங்கிறது வரும். சென்டென்ஸை முழுமைப்படுத்திக்கலாம். இதையே நம்ம வந்து அப்ளை பண்றோம். இந்த ரூல்ல என்ன வரும்ன்றத, ஏவின்னும் போது என்னது, நமக்கு ஆக்ஸிலரி வெர்ப் இல்லையா? ஆக்ஸிலரி, அதுவும் பாஸ்ட் ஏவிங்கும் போது ஹேடுங்கிறது வரும். அண்ட் தென் சப்ஜெக்ட் வந்து நீங்க எனிதிங் கேன் டேக். நான் இந்த இடத்துல ஒரு நேம் எடுக்க போறேன், அதனால சப்ஜெக்ட்னே வச்சுக்கிறேன். V3 வந்து PP. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டேன், ரூலை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்ப இந்த அப்ளை பண்ண ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போறேன், எக்ஸாம்பிள் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் எழுதிக்குவோம், ஓகேவா? ஹேட். சப்ஜெக்ட்ல நான் என்ன எடுக்கிறேன், பர்சனோட நேம் மின்னு அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ ஹேட் மின்னு அண்ட் பிபி என்னது, நமக்கு ஸ்டுட். அப்போ ஹேட் மின்னு ஸ்டுட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஸோ மின்னு என்ன பண்ணாங்க, கிளாஸ் ரூமுக்கு வெளியில நின்று இருந்தால் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹேட் மின்னு ஸ்டுட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம்னா மின்னும் வந்து வகுப்பறைக்கு வெளியே நின்று இருந்தால் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுவே வந்து நான் இதுக்கு பதில் எழுதுறேன். பாசிட்டிவ்ல எப்படி எழுதுறேன், மின்னு ஹேட் ஸ்டுட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம். இதுக்கு என்ன சொல்லலாம், மின்னு வந்து கிளாஸ் ரூமுக்கு வகுப்பறைக்கு வெளியில நின்றுட்டு இருக்கா அப்படிங்கறது நம்ம சொல்றது இல்லையா? பிரசன்ட்ல, அதுவும் பாசிட்டிவ்ல கரெக்டா பார்த்துட்டோம். நம்ம மின்னு வந்து அவ கிளாஸ் ரூம் வெளியில நின்றுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றோம். அப்ப இது பாசிட்டிவ்ல வரும். இதையே நெகட்டிவ், மின்னு hadn't
stood out of the classroom. அப்ப மின்னு என்ன பண்ணல, கிளாஸ் ரூமுக்கு வெளியில நிற்கவில்லை அப்படிங்கிறது. நிற்கவில்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். நின்றதுன்னு இருக்கு இல்லையா, அப்ப நிற்கவில்லை அப்படிதான் சொல்லுவோம். அப்ப had மின்னு stood out of the classroom, மின்னு வந்து கிளாஸ் ரூமுக்கு வகுப்பறையில் வெளியே நின்றிருந்தால். முதல் கேள்வி. அதுக்கு பதில் மின்னு had stood out of the classroom. மின்னு வந்து கிளாஸ் ரூமுக்கு வெளியில வகுப்பறைக்கு வெளியே நிக்கிறா அப்படிங்கறத சொல்றது. அதுக்கப்புறம் நெகட்டிவ். மின்னு hadn't stood out of the classroom. hadn't அப்படிங்கும் போது மின்னு வந்து எங்க நிக்கல, வகுப்பறைக்கு வெளியிலே நிற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றது. அப்ப மூணுத்துக்குமே நான் என்ன பண்ணிருக்கேன், நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது நேம்ஸ்ங்கிறது டைரக்டா சொல்லியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், he, she, I, we, you, they அப்படிங்கறதை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்க ரெண்டையுமே எப்பவுமே பேரலா பயன்படுத்துங்க. ஒண்ணு இதை பயன்படுத்துறீங்கன்னா இது பண்ணுங்க, திரும்ப இதை பயன்படுத்தும் போது மாத்திக்கோங்க. அப்படி மாத்தும் போது தான் உங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு சப்ஜெக்டோட, அதாவது ப்ரோனவுன் சப்ஜெக்டோட நம்ம எப்படி அழகா ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னாலே இந்த மின்னுங்கிற ஒரு நேம் எடுத்து கேரக்டர் பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ணும் போது எல்லா இடத்துல என்ன கொடுக்கூடாது, மின்னு பத்தி கொடுக்கவே கூடாது. சோ எங்க ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் ஆரம்பிக்கிறீங்களோ அங்க கொடுக்கலாம். அதோட எண்டிங் கேட்டகரியில நீங்க மின்னுவை பத்தி சொல்லலாம். இடையில எல்லாமே என்ன பண்ணலாம், எதர் மின்னு இஸ் ஹி ஆர் ஷீங்கிற ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்போ நம்ம ஹீனா ஹீங்கிறத கொண்டு வரலாம், ஷீன்னும் போது ஷீங்கிறத கொண்டு வரலாம். அந்த மாதிரிதான் நீங்க ப்ரோனவுன்ஸை தான் அதிகமா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நேம்ஸை எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறது நல்லா இருக்காது. ஓகேவா? சோ ஏன்னா நீங்க ஒரு சிலர் வந்து சென்டென்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நீங்க வந்து என்ன பண்ணலாம், டயலாக்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம், இல்ல ஹெஸ்ஸே ரைட்டிங்கோட ஒரு 3-4 லைன்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இதை சொல்றது. இப்போ இதோடைய ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஹோம்ஒர்க் 5 to 10 செட் ஆஃப் சென்டென்ஸ் எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.